ஃபஸ்ட்டு வார் மெமோரியல், அங்கேருந்து சங்கம் பாயிண்ட், இது வந்து மேக்னெட்டிக் ஹில், இதுலேருந்து இல்லையே ரூமு. இது ஒரு சும்மா காமன் ஹால் மாதிரி. ஸோ ரூம்லாம் கொஞ்சம் கேவலமாக இருக்கும். இதுதான் தங்கி இருந்த ரூம், எல்லாம் இங்கே கிடக்குது. இந்த ரூமில் 2 பேர் அங்கே. நல்ல ரூம். நேற்று லைட்டாக தலைவலி நைட்டெல்லாம் ஒரு மாதிரி அன்ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் ஓகே. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது 2 இருக்குனால இதை கழட்டுறதே கிடையாது. இது இதுலேயே இருக்கட்டும், இதுலேயே தான் இருக்கும். தேவைன்னா மட்டும் எடுத்துக்கலாம் பொருளை. அண்ட் மோரோவர் இது வாட்டர் ப்ரூஃபு. ஸோ வெளியே விட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை இதுதான் இந்த ஹோட்டல், கிராண்ட் ஸ்னோலேண்ட், ரைட். இது ட்ராஸ் சிட்டிக்குள்ளே வந்தீங்கனாலே, ட்ராஸ் வில்லேஜ்குள்ளே வந்தீங்கனாலே இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நைட் ரொம்ப கூலாகவே இருக்குது. 7, 6 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஹீட்டரில் தான் நேற்று ஹீட்டர் போட்டு கொஞ்சம் நாங்கள் இங்கே உட்காண்ட்ருந்தோம். ஸோ இங்கேருந்து see this view. எங்களுக்கு நேற்று 2 ரூம் கொடுத்தாங்க. இது ஒரு ரூமு, இது ஒரு 3% ரூம். அண்ட் ஸ்ட்ரெச்சஸில் பண்ணிட்டுருக்கார் ராஜேஷ். நேற்று நைட் ரொம்ப புழுக்கமாக இருந்துன்றான். இன்னமும் அதிசயமாக அவனுக்கு தான் குளிரும். ஆமாம், எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்ததே இல்லை. ஊட்டி குளிர்லேயே நம்ம பாடி ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ். எனக்கு டே 3 காலையில் இருந்து பைக்ஸ் எல்லாம் வார்ம் அப் பண்ணிட்டுருக்கோம். ப்ளஸ் லக்கேஜஸ்லாம் டைட்டன் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பட்டர் டோஸ்ட் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆனால் இது பத்தாது, வாய்ப்பே கிடையாது. அப்படி போயிட்டு ஏதாவது கடை நிறுத்தி சாப்பிட்டோம். 8:40. ஸோ இன்னும் ஒரு 1 hour இருக்குது. அதனால் பிரேக் முடிச்சுட்டு அப்படியே ஒரு 6 kilometers தான் இங்கே இருக்குது. ஸோ பிரேக் முடிச்சுட்டு இங்கேருந்து போகலாம். கிளைமேட்டு டெம்பரேச்சர் என்ன 3 2 6 6ன்றாங்க. ஆனால் ஒரு வெயில் அடிக்குது பயங்கரமாக. கருப்பால் வேறு போட்டேன். அதுக்கு பத்தாமல் வேறு உள்ள ரெயில் லைனர் வேறு இருக்குது. அதனால் ரெயில் லைனர் அது கழட்டிடலான்னு யோசிக்கிறேன். மணி 9:30. அடுத்து 6.5 கிலோமீட்டரில் வார் மெமோரியல். 10 நிமிஷத்தில் போய்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 10 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா வார் மெமோரியல் பார்த்துட்டு அங்கே பார்க்கு போய் பெட்ரோல். விஜய், நீ மேப் போட்டிருக்கியா? முன்னாடி போய் எனக்கு ஆஃப்லைன் மேப்பு. இப்போ ரொம்ப பிரைட்டாக இருக்குல்ல டே. வந்து வைசர் போட்டு எனக்கு இவ்வளோ பிரைட்டாக இருக்குது. டைட்டாக தான் இருக்கு, ஆனால் சைடாக தொங்கிட்டு இருக்கு. மெக்கானிக்கு இப்போ பசங்க இங்கே தான் நிற்கிறாங்க. பார்க்குறீங்களா இப்படி? சரி போங்க. வாவ், ஏன் எல்லாம் அமைதியாக இருக்கீங்க? அங்கே போட்டிருந்துச்சு ஏதோ வேறு மார்க் போட்டு புத்தா ஸ்டாச்சுன்னு சொல்லி ஏதோ தேடுறேன். நேற்று நைட்டு ட்ராஸ் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. லைட் ஹெட்டடாக ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருந்தேன். அண்ட் நல்ல குளிர் வர பாடி ஷிவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. மற்றவங்களுக்கு யாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. யூஸ்வலாக ஜோசஃப்க்கு வந்து ஊட்டிலேயே வந்து பயங்கரமாக குளிரும், ஆனால் அவனுக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை அப்படின்னா. ஸோ மேபி எனக்கு ஏஎம்எஸ் சீக்கிரமாக கிக் ஆகிடுச்சா என்ன மேட்ருன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் சீக்கிரமாக போய் தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிக்கும் போது லாட் பெட்டர், பட் ஸ்டில் வந்து இந்த மைண்டில் அது ஓடிட்டே இருந்துச்சு, ஏன் அப்படி ஆச்சுன்னு. காருக்கு வார் மெமோரியல் வந்திருக்கோம். பேக்ரவுண்டு அப்படியே கீழே இருக்கணும்ல. அந்த வெளியே டிக்கெட் வாங்கிட்டு பேக்ஸ்லாம் எடுத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உள்ளார. ஸோ நார்மல் மூவிக்கு எதிராக வந்து ஒரு கடை இருக்குது. ஸோ இந்த கடையில் தான் வச்சுருக்கோம் டிக்கெட். இந்த பேக்ஸ்லாம் வச்சுட்டு கேமராஸ் வர
பட் வந்து பேக்ஸ் அளவு இல்லை. உள்ளே என்ட்ரான உடனே இங்கே ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் வந்து கிளியராக வந்து உள்ளே என்ன இருக்குன்ற டீட்டெயில் இருக்கும். அங்கே இருக்க பின்னாடி ஒரு சின்ன ஒரு ஹட்டு மாதிரி இருக்கு இல்லையா, பின்னாடி அதுக்குள்ளே மட்டும் ஃபோட்டோஸ் அலௌட் இல்லை. பாக்கி வெளியே எங்கே வேணால் நீங்கள் எவ்வளோ வேணால் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுதான் ஹட் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். அதுக்குள்ளே வந்து ஃபோட்டோஸ், அப்புறம் இறந்து போனவங்க பேர், அவங்களோட ஃபோட்டோஸு, என்னென்ன பேட்டில் நடந்தது, அதில் எப்படிலாம் நம்ம ஃபைட் பண்ணோன்ற இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது. அது படிக்கும்போது நம்ம ஈஸியாக படிச்சுட்டு போயிடுறோம். அவங்க ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு இங்கே வந்து சர்வ் பண்ணோன்னா நம்ம ஜாலியாக இந்த இடத்துல வந்து சுற்றி பார்க்கறதுக்கு இவங்களும் ஒரு காரணம். किलोमीटर की सीधी दूरी पर है। आपके सामने तथा मेमोरियल के ठीक पीछे जो पहाड़ दिखाई देता है, नाम टोलोलिंग। टोलोलिंग की समुद्र तल से ऊंचाई। சொல்லுங்க. ஆக்ஷன். இந்த பின்னாடி இருக்க அவங்களோட பாகிஸ்தான் ஆர்மியோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, NH1 பிளாக் பண்ணிட்டு லே லடாக்கை வந்து அட்டாக் பண்ணுறது. ஸோ NH1 தான் நமக்கு மெயின் ரூட். அங்கேயும் வந்து அவங்க வந்துட்டாங்கன்னா நம்மளால உள்ளே வர முடியாது. லே லடாக்கை அவங்க கேப்சர் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் உள்ளே வந்திருக்காங்க. அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த சைட்லேருந்து மவுண்டன் அவங்க ஈஸியாக ஏறலாம், நம்மளால இந்த சைடு ஏற முடியாது. ஸோ இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணாங்க. இதை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் மேலே இருந்தோம். பட் இருந்தாலும் இன்னும் ஃபுல் ஆர்மி ஏற்றி அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு 22 days ஆச்சு. 22 days அந்த ஃபைட் நடந்திருக்கு. அவங்க உள்ளே வராமல் தடுத்துருக்கு இந்த பீச்லேருந்து. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த டைகர் ஹில் கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு டீம் போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து மேஜர் பத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கமாண்டர், அவர் வந்து இங்கே வந்து வார் பண்ணி இங்கே இறந்து போயிருக்காரு. அதனால் அவர் பேருக்கு வந்து மேஜர் பத்ரா பீக்னு வச்சுருக்காங்க. பீக் இருக்காரு. ஸோ இதுதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். He was just telling like it was -16 degree in 1999 while the war was taking place. So imagine the level of cold that would have been here, how difficult it is to go forward and attack the other enemy team and to survival itself, right? So minus நம்ம ஜீரோலேயே நம்மளால இருக்க முடியல. -16 degreesல மவுண்டெயினில் பீக்கில் இருக்காங்க அவங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தம். என்னால் இங்கே வந்து பேசுறதுக்கு நிறைய வார்த்தைகள் பண்ணேன்னா இதெல்லாம் எனக்கு இமேஜின் பண்ணும்போது இதெல்லாம் இங்கே எப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. அப்படியே செம டைனமிக்காக இருக்குல்ல. இந்த பைக் இது அப்படியே ஒரு இடம் கிடச்சுன்னா பைக்கை நிறுத்தி இதில் பேக்ரவுண்டில் வச்சு லைனாக இந்த பைக்கும் விஜய் முன்னாடி போகிறேன். ஃபுல்லாக கான்வென்ஸ் இருக்குது. இங்கே ஒரு இடத்துல வந்து நின்று ஜஸ்ட் ஃபோட்டோ எடுக்கலாம். ஏன்னா இந்த குரூப்பாக வண்டியோட நின்று ஃபோட்டோவே எடுக்கல இந்த ட்ரிப்பில் இது வரைக்கும். 4 நாள் போடுங்க பார்த்தேன். ஸோ ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு. ராஜேஷ் 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 அவரை பிடிச்சி தள்ளுங்க பின்னாடி. இப்போ 12 மணி அது கரெக்டாக. இன்னும் லேக்கு 213 கிலோமீட்டர் போகணும். 4 hours 22 minutes காமிக்குது. 4:30 மணிக்கு போவோன்னு சொல்லுது. ஸோ கொஞ்சம் ஓட்டலாமா? போகலாம். லேக்கு ஓட்டினா நிற்காமல் ஓட்டினா அது நம்ம நிற்காமல் ஓட்டினா வாய்ப்பு இல்லை ராஜா. பெட்டர். கொஞ்சம் லைட் இருக்கும், நம்ம போய் லே மார்க்கெட் சுற்றி பார்க்கலாம். அப்படியே வெளியே சாப்பிட்லாம் நல்லா சிக்கனு. தந்தூரி கேட்குறேன் 3 நாளாக. பயப்பட ஒருத்தவங்க தந்தூரினா ரொட்டி தான் இருக்குன்றானுங்க.
பார்க்கிங் ரெண்ட் கொண்டு பண்ணிக்க சொல்கிறாங்க. சும்மா உள்ள என்ட்ரிக்கு இந்தாங்க. என்ன சொல்கிறான்? ஒருத்தர் போய் என்ட்ரி போட சொல்கிறானா? எப்படி ஹிந்தி கண்டு சொல்லுவாங்க. என்னது அவர் வந்து பறந்துட்டார? சொல்லுவா சார், அவரை நிறுத்துங்க. ராஜேஷ் பெட்ரோல். அங்கே ஒரு கேப் கிடச்சிது, அந்த இடத்துல நின்று அங்கே ஆத்தங்கார தெரியுது. இங்கே இருந்து அப்பா சரி, இந்த பிரிட்ஜில் நடந்து போவோம் கொஞ்ச நாள். ஓகே சரி, ஓகே. இங்கே பாருங்க எப்படி ஒரு ஆறு. நான் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டேன். நான் தான் சொன்னேன்ல அங்கே ஒரு இருக்குன்னு. காரு மேல டவுனில் வந்துட்டோமா? ஆத்தாடி ஆத்தா. இங்கே வீடெல்லாம் இப்படி போட லெஃப்டில். போ. வீடெலாம் பார்க்கலாம். அந்த காலத்தில் கல் கொடுத்து சாரம் கட்டி, கட்டை கொடுத்து சாரம் கட்டி. வழி விடுக. கை கொடுங்க அந்த பையனுக்கு. சாரி பாய். இல்லை சின். ஆமாம். ஐயோ எல்லாரும் கேட்குறாங்களே கையை. அச்சோ பல்லார் அடிக்கிறானுங்க. கொடுக்காதீங்க அடிக்கிறானுங்க. ஆமாம், ஆத்தோரமாக அப்படியே போயிட்டு மெயின் ரோட்டில் ஜாயின் ஆகுது. இதுதான் கார்கில் டவுன் தான். அவ்வளோதான். அந்த வார் நடந்ததுனால கார்கில் ஃபேமஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். காலத்து டைப்பு செங்கல் இல்லாமல் களிமண்லேயே கட்டி விட்டாங்க. அதனால் நட்டுக்கு சொல்லலாம் உடனே. சில்லுன்னு ஆச்சுல, கையில் சில்லுன்னு உரைக்குது. முடிச்சுட்ருப்போம். இவன் பார்த்துக்கல, நான் பாதியில் போயிட்டான். செம்மையாக இருக்குப்பா. நிறுத்துக்குப்பா. நிறுத்தலாம் ப்ளீஸ். என்ன ஒரு லேண்ட்ஸ்கேப். அப்படியே மலை ஏரியா ஃபுல்லாக மண்ணை குட்டி வச்ச மாதிரி அமேசிங். இது எஜிப்டில் இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்னோ மவுண்டன்ஸ், அதுக்கப்புறம் பேர் மவுண்டன்ஸ்.
அது கிடையாது சார், அது ஜிஎஸ் 310 மட்டும் தான், சாரி ஜிஎஸ் 1250 மட்டும் தான். அப்பா 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 சரியான இருக்கும். ஃப்ரீஸ் ஆகுது. ஐயோ கொஞ்சம் கோல்டாக வேறு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு விண்ட்ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விண்ட்ஷீட்டர் வச்சுருக்கீங்க? விண்ட்ஷீட்டர் ஒன்று வாங்கி வச்சுட்டு சும்மா பண்ணுங்க. விண்ட்ஷீட்டர் இருக்குது, பட் இதுவும் விண்ட்ஷீட்டர் மாதிரி தான் ஆக்ட் பண்ணோம். ஸோ அதனால் இதையும் நேரம் மழை பெய்யுது. ஓகே போகலாம். அவனுக்கு ஏன் ஸ்னோப் தம்பியே ஸ்னோப் கடை கண்டிப்பாக அங்கே ஸ்னோ போயிடுது. நிறைய பேர் வராங்க இல்லையா? போட்டுடலாம் டாப் 13,490 சாரி 13,470 feet above zero. சம்போல்டாக இருக்குது. எங்கள் பசங்க ஸ்கூல் டைம் தான், என்ன மேட்டர்னு தெரியல. போட்டு என்னன்னு கேள்வி. பண்ண மாதிரி எனக்கு தெரியவில்லை. ஓகே, நல்லா தான் இருக்குது. இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்கும். வேறு எங்கே போகும்? நிறுத்தி ஒரு பிரேக் எடுத்துக்கோம். எல்லோரும் மேகி இந்த கோல்டு வெதருக்கு செம்ம ஸ்பைஸியாக ஹாட்டாக சூப்பராக இருக்குது. சூரியன் சுல்லுண்டு சுட்டே இருக்கிறான். நான் பார்க்குறேன். லாரிஸ் செம்மையாக இருக்கலாம். 11,893 11,000 இறங்கிச்சாமா. 2,000 ஃபீட் இறங்கிட்டு லேக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். லேக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வெளியே ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கேட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் நம்பர்லாம் கேட்டாங்க வண்டியோடது, அதெல்லாம் கொடுத்துட்டோம். மணி இன்னும் அது மணி 6:15. எஸ், ஈவினிங் 6:15. இன்னும் 69 கிலோமீட்டர் இருக்குது. மேக்னெட்டிக் ஹில் 7:30 மணிக்கு. லடாக் போகிறதுக்கு எப்படியும் 9 ஆகிடும்.
10,117 அடியில் இருக்கும். ஸோ அதுக்கு நேரம் இங்கே நின்றுருக்கோம். லேக் இங்கே இருக்க ஏரியாவில் என்ன பிரச்சனை, ஸ்டாண்டு போடும்போது பள்ளமாக வருது, ஸ்டாண்டு உள்ளே போகுது. ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது வண்டி, ஆனால் லாரிக்கார கிட்ட கூப்பிடலான்னு. இது வந்து ஜான்ஸ்கர் ரிவர். ஜான்ஸ்கர் ரிவர்லேயே வந்து அங்கேருந்து வர இண்டஸ் ரிவரோட இந்த இடத்துல ஜாயின் ஆகும். ஸோ அந்த கலர் டிஃப்ரென்ஸ். போலவா முன்னாடி போடா, ஃப்ளாட்டாக இருக்குல்ல அங்கே போ. வர இதுதான் மேக்னெட்டிக்கல். இப்போ இது பிளாட்ஃபார்ம் இது டவுன். ஆமா ஏய் நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார், வண்டி நிறுத்துங்க. ஃபஸ்ட்டு நியூட்ரல் போடுங்க, நியூட்ரல் போடுங்க, பிரேக் பிடிக்காதீங்க. நியூட்ரல் போட்டு பிரேக் கொடுங்க. பேக்கில் எப்படி போகுது வண்டி? நியூட்ரலே பண்ணாமல் ஒரு கை எடுத்து பாருங்க. இதுதான் இன்றைக்கி நைட்டோட ஸ்டே. பேர் வந்து டீசாங். டீசாங் ஹோட்டல், டீசாங். ஸோ ஒரு ரூம் வந்து ஸோ டோட்டலி ஃபார் 2 rooms 5 persons 6,500 per day, பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். ஸோ ரூம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, இப்போ தான் போயிட்டு வந்தோம். அண்ட் பெரிய ஒரு லான் ஏரியா மாதிரி ஒன்று இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு சும்மா உட்காந்து பேசிகிட்ருக்கலாம், நல்ல வெதர் இருந்துச்சுன்னா உட்காந்து நல்லா பேசிகிட்ருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம்